மறுபடியும் இந்த லெசனில் அடுத்த பார்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் காம்பில் பில்டிங் இது தனியாக கொண்டு வந்தோம் இல்லைங்களா. பில்டிங்குள்ளே 2 மேட் கொண்டு வந்து அதை நம்ம ரைட் சைடில் இந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ப்ரொடக்ஷனில் இந்த மாதிரி உங்களுக்கு கேமரா ஸ்டாட்டிக்காக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் சைடில் இருக்கிற கேரக்டர் ரிமூவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். பட் உங்களுக்கு கேமரா வந்து ஸ்டாட்டிக்காக இல்லாமல் மூவ்மெண்ட்டில் இருந்ததுன்னா அந்த மாதிரி டைமில் ஒரு ஆப்ஜெக்டையோ அல்லது ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டஃப்பான டாஸ்க்காக இருக்கும். ஸோ இது நமக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கிறதுனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தது இந்த காம்பை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். பட் டோன்ட் வரி, காம்ப் இங்கே பில்டிங் இங்கே இருக்கிறதுனால டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஓப்பன் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் புதுசாக ஒரு காம்பவுண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த காம்போட சைஸ் வந்து இந்த காம்ப் பில்டிங் டாட் மூவ் இருக்குது இல்லைங்களா, அதே தான். இந்த பில்டிங் டாட் மூவ் கொண்டு வந்து இன்னொரு காம்பவுண்ட் நான் போடுறேன். ஸோ இது பேர் பில்டிங் 2. இந்த பில்டிங் 2 காம்பை நான் என்ன கொடுக்குறேன்னா ஸோ பிஜின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது பிஜிக்குள்ளே பில்டிங் இருக்குது. ஓகே ரைட். ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம தேவையான எஃபர்ட்லாம் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணுறேன்னா இதில் ஒரு கேரக்டர் கொண்டு வந்து வைக்க போகிறோம். அது என்ன கேரக்டர்னா எக்ஸ்ப்ளோஷன் வாக்கிங் வைடுன்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த கொண்டு வந்து இங்கே போட்டிருக்கேன் சரிங்களா. இது வாக்கிங் வைடுன்ற ஷார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள் கேரக்டர் நடந்து போகிறது பாருங்கள். ஸோ இப்போ நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எப்போ இந்த க்ரீன் மேட்டுக்கு உள்ளே போகிறாங்களோ அது வரைக்கும் வச்சுக்கிறேன். ஓகே ரைட் ஃப்ரம் ஹியர் இங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள் முதல்ல என்னோட பென் டூல் எடுத்துக்கிறேன். ஸோ பென் டூல் ஓகே ஓகேங்களா. ஸோ பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இதில் நம்ம மறுபடியும் ரிமூவ் பண்ண போகிறோம் இந்த க்ரீன் மேட்டை. ஸோ ஆஸ் யூஷுவல் ரைட் கிளிக் எஃபெக்ட் கீ ரைட். ஸோ கலர் எடுத்துக்கிறீங்க, ஜஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறீங்க கலரை. தென் கோட் யுவர் ஸ்க்ரீன் மேட் போய்க்கிறீங்க. தென் ஒரு கிளிப் பிளாக்கை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறீங்க. அதே மாதிரி ஒயிட். தென் ப்ளே பண்ணி பாருங்கள் கரெக்டாக வருதான், ப்ளே பண்ணி பாருங்கள். இல்லைங்கும்போது again I have to pick up these colors. இன்னும் கொஞ்சம் பிளாக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே ஒயிட் ரொம்ப இது பண்ண வேண்டாம், ஒயிட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே ஒயிட் ரொம்ப ரிமூவ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் இருக்கணும். ஓகே இப்போ நான் அதோட அவுட்புட் எடுத்துக்கிறேன், ஃபைனல் ரிசல்ட். ஸோ லுக் அட் திஸ். ஸ்டில் அந்த எட்ஜில் அந்த பார்டரில் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் ஷ்ரிங்க் அண்ட் க்ரோ இல்லைங்க, அந்த ஷ்ரிங்க் அண்ட் க்ரோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணினா உங்களுக்கு தெரியுதுங்களா. அப்போ கம்மி ஆயிடுச்சு உள்ள. அதே நேரத்தில் ப்ரீ மல்டிப்ளை மீன் ஸ்க்ரீன் மேட்டில் போய் பார்த்துக்குங்க ப்ராப்பராக இருக்கான்னு. ஓகே தென் ஃபைனல் ரிசல்ட் அகைன். இப்போ பிஜி ஆன் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஓகே கேரக்டர் எப்போ உள்ளதுன்னா இந்த ஷார்ட்டில் இந்த கேரக்டர் உள்ளே வருது. ஓகே இப்போ இது வரைக்கும் நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ட் ஓப்பன் பிரேசஸ். ஸோ இது கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் வைங்க. ஓகே இப்போது ஷார்ட்டை போய் போட்டு வைக்கிறேன். அண்ட் இதை கொஞ்சம் லிட்டில் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ கொஞ்சம் ஸ்கேல் பண்ணியிருக்கேன் கேரக்டரை. அண்ட் மோரோவர் ஸோ ப்ளே பண்ணுற பாருங்க. ஜஸ்ட் இந்த ஷார்ட்டில் கேரக்டர் 2 ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்குது. அப்புறம் கேரக்டர் அங்கே ஜம்ப் பண்ணுற மாதிரி. ஓகே ஸோ இங்கே நமக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா இந்த வாக்கிங் வெயிட் பண்ணிங்க இல்லைங்களா, இது ஒரு ரோட்டோ பாயிண்ட் மட்டும் இது வரைக்கும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அது ஃபைனலாக தெரியாது. நீங்கள் பாருங்கள். Okay, that was nice. ஸோ என்ன ஆகுது, why they are jumping, ஏன் ஜம்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். அதே நேரத்தில் இது பாருங்கள் பெர்ஸ்பெக்டிவ் மாறுது உங்களுக்கு. இந்த பீச்சோட பெர்ஸ்பெக்டிவ் பாருங்கள், இப்படி இருக்குது பெர்ஸ்பெக்டிவ். அது மேலே வந்து உங்களுக்கு நேரம் கீழே ப்ராடாக இருக்குது. வேறு கேரக்டர்ஸ் அப்படி இல்லை. ஸோ கேரக்டர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் எஃபெக்டில் போய்ங்க. அங்கே உங்கள் டிஸ்டார்ட்டில் போயிட்டிங்கன்னா கார்னர் பின் மெத்தட் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கார்னர் பின் எஃபெக்ட் இங்கே இருக்குது, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி ஃபாஸ்ட் ஆக்சஸ் பண்ணணுன்னா
எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட் ரைட் சைடு இருக்கும் பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ராக் பண்ணி அதை போடலாம். ஸோ இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கார்னர் பின் ஓகேங்களா. ஸோ ட்ராக் பண்ணி பாருங்கள், இது கார்னர் பின். ஸோ கார்னர் பின்னில் பாருங்கள் உங்களுக்கு கார்னர் பின் வந்துருச்சு. ஸோ இது ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ரொம்ப நான் டிஸ்டர்ப் பண்ணல, கேரக்டரை லைட்டாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்காது. ஸோ look at this effect. Okay. ஸோ இந்த கேரக்டர் கரெக்டாக போயிட்டுருக்கப்போ ஓகே, இங்கே நம்ம ப்ளோ பண்ணி தூக்கி போடுற மாதிரி பண்ண போகிறோம். ஒரு எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒரு ஃபயர் எஃபெக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி என்னன்னு பாருங்கள். ஸோ முதல்ல ப்ராஜெக்ட் போய்க்கிறீங்க, ஸ்க்ரால் பார் தள்ளிட்டு ப்ராஜெக்ட் போயிட்டு அதில் எக்ஸ்ப்ளோஷன் தனியாக இருக்குது பாருங்கள். எக்ஸ்ப்ளோஷன் MOV ஃபைல் அதை எடுத்து இந்த ஃபுட்டேஜ் மேலே போட்டுருங்க. ஸோ இது என்ன எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா look at this. ஓகே, ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட் ஒன்று ஏற்படுது. எக்ஸ்ப்ளோஷன் ஓகே. இப்போ இந்த எக்ஸ்ப்ளோஷன் வருதுங்க. பட் இதோடைய அது கூட பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா. இது நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணலான்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஆட் கொடுத்தாவே இந்த ஃபுட்டேஜுக்கு தகுந்த மாதிரி இது பேக்ரவுண்டில் மேட்ச் ஆகும். பட் ஸ்டில் மேட்ச் ஆனாலும் பாருங்கள், இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் பண்ணிட்டு பாருங்கள், எந்த ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக இருக்குது. வேறு எக்ஸ்ப்ளோஷன் போட்டதும் ஒரு பிளாக்காக ஒரு பாருங்கள், நிறைய பேச்சஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். டஸ்ட் இதில் நாய்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த நாய்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சார் இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஃபுட்டேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் எஃபெக்டில் போய்க்குங்க. அதில் கலர் கரெக்ஷனில் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு லெவல்ஸ் அல்லது ஸோ லெவல்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த லெவல்ஸில் பாருங்கள், இந்த பிளாக் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாக்கை நான் கம்மி பண்ண போகிறேன். ஸோ look at this now. ஓகே, ஓகே ஃபைன். ரொம்ப இது பண்ணினா உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்குது. ஃபயரோட இதே ஃபீலே போயிடும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட். இப்போது இந்த எக்ஸ்ப்ளோஷன் நான் புல் பண்ணி கீழே வைக்கிறேன். ஸோ ரொம்ப மேலே போகக்கூடாது, சீனில் இருக்கணும், அதனால கீழே வைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள் சென்ட்ரல் இந்த பூமார் மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ட்ராக் பண்ணி கீழே வச்சுக்கிறேன். ஸோ அந்த கேரக்டர்ஸ் பாருங்கள், இது வரைக்கும் நடந்து போகிறாங்க கேஷுவலாக. இங்கே போனதுக்கு வந்து ஐடென்டிஃபைட் சம்திங். அதுக்கப்புறம் பாருங்கள், அவங்க பெண்டிங் த நீஸ், ஜஸ்ட் அவங்க காலை மடக்கும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஏதோ ஒன்று பார்த்து பயந்துக்கிறாங்க அப்படிங்க தெரியுது. ஸோ இந்த இடத்துக்கு கொண்டு வந்து உங்களுடைய எக்ஸ்ப்ளோஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஓகே. இப்போ எக்ஸ்ப்ளோஷனை கொஞ்சம் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ எக்ஸ்ப்ளோஷனுக்கு மேலே வாக்கிங் வைட் இந்த கேரக்டர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள். ஓகே, தட் இஸ் ஃபைன். பட் இருந்தாலும் இன்னுமே எனக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணணும். எப்படின்னா இப்போ அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்துச்சு இல்லைங்களா, அந்த எக்ஸ்ப்ளோஷன் இப்போ நான் இன்னும் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ Ctrl+D, எக்ஸ்ப்ளோஷன் 2 வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் முடிச்சதுக்கப்புறம் இந்த செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன் இன்னும் கொஞ்சம் தள்ளி ஏற்படுற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுவும் கூட வர மாதிரி வரிசை. இதோடைய ஸ்கேல் லெவலை இன்னுமே கொஞ்சம் அதிகப்படுத்துகிறேன். ஸோ எஸ் ஃபார் ஸ்கேல் அது 147 வந்து இது இன்னும் பெருசு பண்ணுறேன். ஓகேங்களா, இன்னைக்கு
இந்த எக்ஸ்பிரஷன் டூப்ளிகேட் பண்ணுறேன், Ctrl D. அதே மாதிரி இதையோட ஸ்கேல் கொஞ்சம் பெருசு பண்ண போகிறோம். ஓகே, ஒரு தேர்டில் தர மாதிரி வச்சுப்போம். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறேன் மேலே. இது மாதிரி செகண்ட் ஃபுட்டேஜ் கொஞ்சம் இன்னும் மேலே மூவ் பண்ணிக்கணும். சாரி, செகண்ட் எக்ஸ்போஷன். இப்போ பாருங்க, ரேம்ப் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபுட்டேஜ் பார்த்தீங்களா, எனக்கு மொத்தமாக இதோட எனக்கு ப்ளே முடிச்சா போதும். ஸோ ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த எஃபெக்ட் நல்லா வருது. பட் அந்த கேரக்டர் உங்களுக்கு ஃபயரில் அஃபெக்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த எஃபெக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த வாக்கிங் வைட் இருக்குது. இந்த வாக்கிங் வைடுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா, கீலைட் போட்டிருக்கீங்க, கார்னர் பின் போட்டிருக்கீங்க. அது போக ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷனில் லெவல்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் பிரைட்டன் பண்ணிக்க முடியும் இல்லைங்களா, இன்னும் டார்க்கர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃப்ரேம் வரைக்கும் ஹிஸ்டோகிராம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் வரைக்கும் இதோட வேல்யூ, ஹிஸ்டோகிராமோட வேல்யூ ஜஸ்ட் கீ ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஸோ வாக்கிங் வைடில் இருக்கும். அதுக்கு அடுத்தது இந்த ஃப்ரேம் இங்கே வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹிஸ்டோகிராம் வேல்யூ பாருங்கள், ஜஸ்ட் இனிமேல் பிரைட் பண்ணுறோம், தெரியுதுங்களா, நல்லா பிரைட் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் வரும்போதெல்லாம் இந்த வேல்யூ இன்னுமே ஃபுல்லாக பிரைட் பண்ணிடும். ஸோ கேரக்டர் நல்லா அஃபெக்ட் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஓகே. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இன்னொரு எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா, கேரக்டர் வரைக்கும் வருது, ப்ராப்பராக நடக்குது. ஓகே, அது போக கேரக்டர் நான் கொஞ்சம் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபைலை சேவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபைல் சேவ்ஸ் இன் அஸ் எக்ஸ்ப்ளோஷன் பாட் 2. சரி, இந்த வாக்கிங் வைட் இருக்கு இல்லைங்களா, ஸோ உங்களுடைய ஸ்கேல் ஷிஃப்ட் P பொசிஷன் 2 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இதோட ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து பாருங்கள். ஸோ கேரக்டர் ரெண்டுமே இது வரைக்கும் நார்மலாக இருக்குது. ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் இதோடைய பொசிஷன் வேல்யூ நம்ம பார்க்குறோம். ஸோ பொசிஷன் இது வரைக்கும் நார்மலாக இருந்தது. தென் இவங்க ஜம்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ இது வரைக்குமே நார்மலாக இருந்தது. இங்கே ஜம்ப் பண்ணும்போது அது இது வரைக்கும் நார்மலாக வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஜம்ப் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த போஸை இன்னுமே ஹையாக கொண்டு போக போகிறேன். எப்படின்னா பாருங்கள், ஒய் ஆக்சிஸில் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கேரக்டர் இப்போ வந்து தூரம் கொண்டு வந்திருக்கோம். தென் இதுக்கான வேல்யூஸ் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, கொஞ்சம் தூக்கியிருக்கோம். அதே டைமில் இதோட ஸ்கேல் வேல்யூ பாருங்கள். ஸ்கேல் பொசிஷன் வேல்யூ இது வரைக்கும் இப்போ இருந்தது, வேற அது இப்போ மேலே போதும். அப்போ இதோட ஸ்கேல் வேல்யூ நம்ம அதிகப்படுத்திடுறோம் பாருங்கள். ஓகே, ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் நீங்கள் ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்கும்போது பாருங்கள்,
ரொம்ப ஃபாஸ்ட்டாக அங்கே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். அது அவங்களுடைய ஜம்பும் அவங்களுடைய ஜம்ப் அதாவது பொசிஷன் மாறுறது ஸ்கேலிங் பண்ணுறது வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். என்ன காரணம்னா இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் மட்டும்தான். ஸோ இந்த ஃப்ரேம்ல இருந்து இந்த ஃப்ரேம் நடக்கிறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த மூவ்மெண்ட் உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் அந்த மூவ்மெண்ட் தெரியணும் அப்படின்னா இந்த 2 கீ ஃப்ரேம்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பொசிஷனோட கீ ஃப்ரேம் ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட், அதில் போய் முதல்ல நீங்கள் ஸ்கேலை செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட் கிளிக் கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட், அதில் உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஸ்கேல் இருக்கும். எக்ஸ்போனன்ஷியல் ஸ்கேல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எக்ஸ்போனன்ஷியல் மூவ்மெண்ட் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேம் பை ஃப்ரேம் உங்களுக்கு மூவ்மெண்ட் நல்லா தெரியும். இப்போ ஒரு சின்ன இது பண்ணணும். இதோட ஸ்கேலிங் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1.4 2.140 கொண்டு போயிருக்கோம். ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கும் ஸ்கேலிங் வேல்யூவை. ஓகே, ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் அசிஸ்டன்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்கேல் கொடுப்போம். பொசிஷனுக்கு உங்களுக்கு எக்ஸ்போனன்ஷியல் பொசிஷனுக்கு வராது. ஓகே, ஒரு பொசிஷன்ஸ் இங்கே மாறி இருக்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் வரைக்கும் இங்கே இருந்தது பொசிஷன், இந்த பொசிஷன் இருந்தது உங்களுக்கு மாறுற மாதிரி இருக்கு. ஜஸ்ட் கேரக்டர் கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஸோ அதோட பொசிஷனை பார்க்குறேன். பொசிஷன் இதுக்கு முன்னாடி பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ பொசிஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக மார்க்காதுங்கிறதுனால முந்தின ஃப்ரேம் போயிட்டு ஏற்கனவே இருக்கிற இதை நான் மறுபடியும் ஒரு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்தா எனக்கு இன்னொரு கீ ஃப்ரேம் எனக்கு ஆட் ஆகணும். ஸோ ஜஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். அது மாதிரி பொசிஷன்லேயும் ஒரு ஹிட் ஒன்று கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதுவரை இருக்கிற ஃப்ரேம்ஸ் எனக்கு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மூவ்மெண்ட் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் எஃபிஷியன்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஸ்கேல் இப்போ பாருங்கள். ஸோ மூமெண்ட் இதுலேருந்து வரைக்கும் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கேரக்டர் ஜூம் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அடுத்த லெசனில் வேறு சில டெக்னிக்ஸோட எப்படி இந்த எக்ஸ்போஷனை இன்னுமே ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம்.